மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படி வெல்லும். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின். வாழும் புரட்சித் தலைவரின் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நாங்கள் இப்போது நிற்பது பவானி குமாரபாளையம் பாரம்பரிய எம்ஜிஆர் படங்களுக்கென்றே சிறப்பு வாய்ந்த ஒரு அருமையான பாரம்பரியமான லட்சுமி தியேட்டரில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு அடிக்கடி புரட்சித் தலைவர் படம் இன்றளவும் 2026 மிக வெற்றிகரமாக திரையிடப்படுகிறது. சமீபத்தில் மாட்டுக்கார வேலன் ரிலீஸ் பண்ணார்கள், ரீரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு இது சற்று ஒரு மாதத்துக்கு முன்னாடி அடிமை பெண் படம் இந்த தேட்டரில் வந்து நாங்கள் பார்த்தோம். இந்த தேட்டரில் எம்ஜிஆர் படம் பார்ப்பது ஒரு அருமையான ஒரு புதுமையாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுக்கும். எத்தனையோ தேட்டரில் படம் பார்த்துருப்போம். இந்த காலத்திலையும் புது படங்கள் வர்ற இந்த காலத்தில் புரட்சித் தலைவருக்குன்னே ஒரு தேட்டர் வந்து இங்கே இந்த தேட்டருக்குன்னே ரசிகர்கள் எப்படி எங்களை வாழ வைத்த தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்றோம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 70 நான் பிறந்தேன். இந்த படம் 73 ரிலீஸ் பண்ணாங்க. இளைஞரான காலத்தில் இந்த படத்தை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அப்புறம் இந்த அளவும் இந்த படத்தை நான் எத்தனை முறை பார்த்தோமோ எனக்கு தெரியாது. இந்த படத்தோட சிறப்பு மிரட்டலுக்கு பணியாமல் எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர், ஒரு ஆண்மகன், திரையுலகத்தில் ஒரு சக்கரவர்த்தி அப்படிங்கிற நிரூபித்த படம். அது சும்மா எத்தனை படம் வந்து வெற்றி பெற்றுக்கலாம். இந்த படத்தோட வெற்றி வந்து தனித்தன்மை வாய்ந்தது. சகல விதமான அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த படத்தை வெளியிட தடை பண்ணாங்க. எம்ஜிஆர் சவால் விட்டு இந்த படத்தை வெளியிட்டாரு. அந்த படம் முடித்த பிறகுதான் சீர்காழி கோவிந்தராஜனை வச்சு முதல் டைட்டில் படம். இந்த படத்தில் அரசியல் வசனங்கள்லாம் இருக்காது. ஆனால் ஒட்டுமொத்த அரசியலையும் இந்த ஒரு பாட்டு, முதல் பாட்டு சொல்லிடும். எம்ஜிஆர் வந்து இந்த படம் தயாரிச்ச தான் எதிர்ப்பை சந்திச்சு படம் எடுக்கிற முன்னிட்டு எம்ஜிஆர் வந்து திமுக தான் இருந்தாங்க. படம் வெளியேறும் போது ஏடிஎம்கே தடை ஆயிட்டாரு. அதனால தடை பண்ண பார்த்தாங்க. எல்லா சவாலையும் முன்னெடுத்துச்சு. இதுல இன்னொரு தனித்தன்மை, இந்தியாவில் அன்றிலிருந்து இன்று வர ஒரு முன்னணி நடிகர் இப்படி ஒரு படத்தை இன்னைக்கு வரை எடுக்கவில்லை. அதுதான் இந்த படத்தோட சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படி வெல்லும். எம்ஜிஆர் கூட சிறப்பு. இதே தியேட்டர்ல தான் படம் ரிலீஸ் ஆச்சு. அன்னைக்கு குக்கிராமா 75 நாள் ஓடுச்சு. இதே தியேட்டர்ல 75 நாள் ஓடுச்சு. உங்களுக்கு $10 கோடி பெருசு. இந்த உலகத்தில் உள்ள தனி ஜீவன் எனக்கு அதை விட பெருசு. மிஸ்டர் பைரவன், மக்களுடைய அழிவுல நீங்க வாழ்ந்துடலாம் நம்பாதீங்க. இந்த பணமே உங்களை அழிச்சிடும். எம்ஜிஆர் பச்சை குத்திருக்கீங்களா? செய்தியோடு இருக்கிறாங்க. சாதாரண ஆள் கிடையாது. இங்க பாரு போட்டி போட்டு. ஐயா, நீங்க இது எப்போ பச்சை குத்துனீங்க? எந்த வருஷம்? 77ல. நீங்க இப்ப எப்போ பச்சை குத்துனீங்க? எம்ஜிஆர்னே பச்சை குத்திருக்கீங்களா? இப்ப தொடக்க கட்சி ஆரம்பிக்கும் போதே குத்திட்டீங்களா? 72ல. எம்ஜிஆர் வந்து பெரிய அதிக பெரிய சிறப்பு என்னன்னா
இந்த படத்தில் என்ன சிறப்பு? அப்பத்தி பார்த்ததே மறந்துட்டேன். ஆ. ஆனா அவர் மூஞ்ச பார்க்கணும் அவ்வளவுதான். ஓ அதுக்காக வந்தீங்க. வந்து நடிகை உலகம் சுற்றும் வாலி படத்தை பற்றி சொல்லுங்க. கூடாதுன்னு ஆ. எத்தனையோ தடையெல்லாம் பண்ணாங்க. ஆ ஆனா எம்ஜிஆர் வந்து வெளிநாடு போய் ஆ நல்லா இந்த படத்தை எடுத்து ம் மதுரை முத்து இந்த படமே வெளியே வரக்கூடாதுன்ட்டு எவ்வளோ முயற்சி பண்ணார். அந்த படத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தார். ம் அது ஒரு சிறப்பு. ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ. ஓகே தமிழ்நாட்டில் இவர் தெரியாம யாருமே இருக்க முடியாது. ஈரோடு MK ராஜா ஆமாம் 1972 அக்டோபர் 10ஆம் தேதி தலைவர் திமுக வந்து இறக்குறப்போ தமிழ்நாட்டிலே பஸ்ஸுக்கு தீ வச்சவன் நான் தான். 1980 ஈரோட்டில் நம்ம கவர்மெண்ட்டை கலைச்ச பின்னால் நடந்த சட்டசபை தேர்தலில் அன்றைய திமுக மிகப்பெரிய பேச்சாளியாக வந்த பழனி பாபா கூட ஏறி அடித்தேன். பழனி பாபா அடிச்சிருக்கிறார். 1986 நான் கவுன்சிலர், 2011 to 16 நான் கவுன்சிலர், ஈரோடு மாநகர துணை செயலாளர். இன்னைக்கு வரையிலும் எம்ஜிஆர் வாழ்க்கையில் ஒன்று வேண்டாம், இவ்வளவுதான். மின்னல் கோலம் கண்ணில் போட யார் சொன்னதோ மின்னல் கோலம் கண்ணில் போட யார் சொன்னதோ கோலம் போடும் நீல கண்ணில் யார் நின்றதோ சரத் பார்த்தாலும் இந்த படம் சலிக்காது. கண்டிப்பா இன்றைய இளைய தலைமுறைகள் இந்த இது போன்ற படங்களை பார்க்க வேண்டும், திருந்த வேண்டும். இந்திய முன்னணி நடிகர்களும் இது போன்ற படத்தை ஒரு தடவை பார்த்து விட்டு நடிங்கள் என்று நான் கோரிக்கை விடுக்கிறேன். வருங்கால சமுதாயத்தை நல்ல முறையில் கொண்டு போங்க. திரைப்படங்கள் என்றாலே இப்போ மக்கள் வந்து குறை சொல்கிற அளவுக்கு இருக்குது. புரட்சித் தலைவர் முன்னுதாரணமாக அருமையான படங்களை கொடுத்தார். ஒரு விஞ்ஞான படத்தை நாங்கள் பார்க்க வந்துள்ளோம். இது போன்ற ஒரு அபூர்வமான ஒரு படத்தை இங்கே மிஸ் பண்ணிடாதீங்க. அவசியம் இது போன்ற படங்களை, குறிப்பாக புரட்சித் தலைவர் படங்களை நீங்கள் அனைவரும் பார்க்கும்படி அன்புடன். முருகன் என்ன செய்வீங்க? என்ன இது? நான் கண்டுபிடிச்சேனே அந்த ஆராய்ச்சி குறிப்பு, அதுதான் இது. இனிமே இது யாருக்குமே பயன்படாது. இன்று நானும் பிரதர் ஆறுமுகம் அவர்களும் தலைவர் படத்தை 2ஆம் யாரும் சொல்லி என்ன ஒரு நிமிஷம் இங்க வந்துருக்கு. எம்ஜிஆர் பிரிஞ்சு விட்டு எடுத்த படம் இதுதான் ஃபர்ஸ்ட். எங்க படம் நான் போறேன். ஆனா எங்களுக்கெல்லாம் கட்சிக்காக இந்த உலகத்தை சுடுகாடாக்கும் 3வது உலக யுத்தம் எங்கு தோன்றுமோ, எப்படி வெடிக்குமோ என்று மனித குலமே அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிறது.
இந்த நிலையில் மேலும் ஒரு அழிவு சக்தி தேவை. ஏன்னா நீங்கள் அந்த படம் ஃபஸ்ட் டைம் எங்கே பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட் டைம் 73 எப்போ பார்த்தீங்க? நான் ரெண்டாவது டைம்ல பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல, ரெண்டாவது டைம்ல இருந்து பார்த்தேன். ராஜ்யம் தேட்டர்ல ரிலீஸில் பார்க்கலையா? ரிலீஸ் பார்க்கல. எத்தனை நாள் பார்த்தாலும் இது சூப்பர் தான்.